அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, என் இஸ்லாமிய சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா உடைய மாபெரும் கிருபையால் அல்ஹம்துலில்லாஹ் ஹனஃபி மத்ஹபின் படி நம்முடைய அஹ்னாஃபுகள் சட்டத்திட்டத்தின்படி ஒவ்வொரு நாளும் தொடர்படியாக கண்டினியூவாக சட்டத்திட்டங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கேட்ட விஷயங்களை உள்வாங்கி அமல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நேற்றைய வீடியோவோடு கடைசியாக ஒதுவுடைய சட்டங்களையும் நாம் முடித்து விட்டோம். அதே போல குளிப்புடைய சட்டத்திட்டங்களையும் அல்ஹம்துலில்லாஹ் நாம் முடித்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு தயம்மும் சம்பந்தமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சொன்னால், இன்றைக்கு தயம்முமை பற்றி நம்முடைய உம்மத்து நிறைய மக்கள் விளங்காமல், தயம்மும் எப்போ செய்கிறது, எப்படி செய்கிறது, எதற்காக செய்கிறது, எது இல்லாட்டால் செய்கிறது, எவ்வளவு முயற்சி செய்த பிறகு நாம் தயம்முமிற்குள் போவது, இது போல விஷயங்கள் தெரியாமல் இன்றைக்கு ஏதோ ஒரு அசால்ட்டாக, ஒரு சோம்பேறித்தனத்தால், ஒரு பொடுபோக்கினால் இன்னைக்கு சாதாரணமாக தயம்முமுகளை செய்து கொண்டு மஸ்ஜிதுகளுக்குள் போகி தொழுகைகளையும் குர்ஆன்களையும் இன்னைக்கு ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, தயம்முமை பற்றி அனைவர்களும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நாம் ஆரம்பிப்போம். தயம்மும் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் நிறைய இருக்கு. அதுவும் கொஞ்சம் நாம் அதிகமாக சிந்திக்கும் அளவிற்கு கொஞ்சம் விஷயங்கள் கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும். ஆக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷா அல்லாஹ் இந்த தயம்முமை பற்றி நாம் பார்க்கலாம். ஆரம்பமாக தயம்மும் என்றால் என்ன? தயம்மும் என்றால் அகராதியிலே கஸ்து என்று சொன்னால் நாடுதல். ஒரு விஷயத்தை நாடுதல் என்பதற்கு அகராதியிலே என்ன செய்வாங்க, அதற்கு அர்த்தத்தை எழுதியிருப்பார்கள். ஷரியத்துல தயம்மும்னா என்ன? நம்முடைய ஷரியத்துல தயம்மும்னா என்ன? ஒண்ணுமே இல்லை. நம்முடைய அதாவது ஒது அல்லது குளிப்புக்கு பகரமாக சுத்தமான மண்ணில், தாஹிர் சுத்தமான மண்ணிலே நம்முடைய முகத்தையும் கைகளையும் என்ன செய்யறது, மசாஜ் செய்யறது. எப்போன்னு சொன்னா, தண்ணீர் இல்லாத சமயத்திலே அல்லது ஏதாவது ஒரு தங்கடத்தின் காரணமாக, ஏதாவது தண்ணீர் இல்லைனாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு மஅதூராக இருக்க வேண்டும், ஏதாவது ஒரு தங்கடத்திற்குரியவராக, ஏதாவது ஒரு காரணமுடையவராக அவர் இருக்க வேண்டும். அப்போது அவருக்கு தயம்மும் என்பது ஜாயிஸு. இதற்குத்தான் ஷரியத்திலே தயம்மும் என்பதாக சொல்லுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்தை கூறுவான், ஃபலம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு. உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் நீங்கள் தயம்முமை செய்து கொள்ளுங்கள். ஃபதயம்மமு ஸஈதன் த்வய்யிபா. அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இப்போ நாம சொன்னதை போல அல்லாஹ் அதற்கு ஆதாரமாக சொல்கின்றான், சுத்தமான மண்ணிலே நீங்கள் தயம்முமை செய்யுங்கள். ஃபலம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் த்வய்யிபன் ஃபம்ஸஹு பிவுஜூஹிக்கும் வஐதீக்கும். தயம்மும்னு சொன்னா நாம உது செய்யறது போல எல்லாத்தையுமே இன்னைக்கு நாம செய்யறது இல்லைங்க. எல்லாத்தையுமே செய்யறது இல்லை. சிம்பிளா முகத்தையும் கைகளையும் மசாஜ் செய்யறது, அவ்வளவுதான் விஷயமே தயம்மும்ல. இப்போ இதுதான் விஷயமே. இன்னைக்கு தயம்மும் சொன்னா இன்னைக்கு நிறைய பேர் விளங்காம எல்லாமே இன்னைக்கு உதுல செய்யற மாதிரி கால்களையும் இன்னைக்கு மசாஜ் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் அவசியமே இல்லை. அல்லாவே சொல்லிட்டான், முகத்தையும் கைகளையும் மட்டும் சுத்தமான மண்ணிலே நீங்கள் மசாஜ் செய்து கொள்ளுங்கள், தயம்மும் செய்து கொள்ளுங்கள். இதுதான் விஷயம். அப்ப அன்பார்ந்தவர்களே, நம்ம விஷயத்துக்கு சட்டத்திற்குள் போவதற்கு முன்பு முதல்ல தயம்முமுடைய கொஞ்சம் சிறப்புகளை நாம விளங்க வேண்டும். ஏன்னா ஒரு துறையை நாம் ஆரம்பிப்பதற்கு முன்பு எப்படி அதனுடைய சிறப்புகளை விளங்கி நாம அதை செய்தால் எப்படி நமக்கு ஒரு ஆர்வம் வருமோ, அது போல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இஸ்லாத்துல தயம்முமிற்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான் தெரியுமா? பொதுவாக சொல்லுவாங்க, மற்ற உம்மத்துகளை காட்டிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உம்மத்தை முஹம்மதியாவை அல்லாஹ் தஆலா 3 விஷயங்களை கொண்டு சிறப்பித்து வைத்துள்ளான். முதல் விஷயம் என்ன தெரியுமா? தொழுகையில நாம நிற்கக்கூடிய சஃப்புகள் அது மலக்குமார்களுடைய சஃப்புகளை போல இருக்கு. சுபஹான் அல்லாஹ். தொழுகையில நாம நிற்கக்கூடிய சஃப்புகள் மலக்குமார்களுடைய சஃப்புகளை போல இருக்காம். அல்லாஹ் இதை கொண்டும் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, சிறப்புப்படுத்தியுள்ளான். இரண்டாவது, பூமியில் இருக்கக்கூடிய எல்லா இடமும் தொழுவும் இடமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஆக்கி வைத்துள்ளான். பண்பாளர்களே, ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், உடனே நம்ம என்ன செய்யறது, அந்த இடத்துல எதுவும் பள்ளிவாசல் இல்லை, அப்படியே ஒரு முசல்லாவை போட்டு நம்ம என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். ஆனால் அந்த இடம் சுத்தமான ஒரு இடமாக இருக்க வேண்டும்.
அது நஜீஸான இடமாக இருந்தாலும் அந்த நஜீஸை அகற்றிய பிறகு இது சுத்தமாயிடுச்சுன்னு சொல்லி நம்முடைய உள்ளத்துல வந்த பிறகு நம்ம தொழுது கொள்ளலாம். அப்போ பூமியில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் தொழுவும் இடமாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி வைத்துள்ளான். அப்போ இதுவும் இந்த இரண்டாவது விஷயத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை முஹம்மதியாவை அல்லாஹ் சிறப்பித்து வைத்துள்ளார். அப்போ மூன்றாவது விஷயம்தான் தண்ணீர் கிடைக்காத ஒரு நிலையில, ஏதாவது ஒரு தங்கடமாக உங்களுக்கு இருக்கும் நிலையில அல்லாஹ் தஆலா இந்த பூமியுடைய மேற்பகுதியில் நீங்கள் தயம்மும் செய்து கொள்ளலாம். சுத்தமானவற்றில் நீங்கள் என்ன செய்யலாம்? சுத்தமாகிக் கொள்ளலாம். சுத்தமான மண்ணில் தயம்மும் செய்து கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த மூன்று விஷயங்களை கொண்டு இந்த உம்மத்தை முஹம்மதியாவை மேன்மைப்படுத்தி வைத்துள்ளார். பன்மாந்தவர்களே, ஏன் அல்லாஹ் தஆலா முதல்ல தயம்மும இந்த உம்மத்துக்கு கொடுத்தான் தெரியுமா? ஒரு காலும் முஸ்லிம்கள் மனிதர்கள் தொழுகையை எந்த ஒரு நிலையிலும் விட்டுவிடக்கூடாது. எந்த ஒரு ஹாலாத்திலேயும் தொழுகை மிஸ் ஆகிடவே கூடாது. இன்னைக்கு எவ்வளவு மக்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பாந்தவர்களே, அல்லாஹுடைய ருஹ்சத்து, அல்லாஹுடைய சலுகைகளை நாம் விளங்கினால் உண்மையாகவே அல்லாஹுக்கு எவ்வளவுதான் நம்ம நன்றியை செலுத்தாலும் அது போதுமாகாது. பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு ருஹ்சத்து. நீங்க நோன்பாளியாக இருந்தால் என்ன செய்யலாம்? நோன்பை விடலாம். நீங்க சஃபர் செஞ்சு போனா உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் சுருக்கி கொள்ளலாம். நின்று தொழுவ முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழுவலாம். உட்கார்ந்தும் தொழுவ முடியாவிட்டால் நீங்க என்ன செய்யலாம்? அடுத்தடுத்து அல்லாஹ் தஆலா நமக்கு சலுகைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒது செய்ய தண்ணீர் இல்லையா? நீங்க தயம்மும் செய்யலாம். ஆக மொத்தம் அல்லாஹ் இப்படி சொல்வதின் ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஃபரதாக்கப்பட்ட தொழுகைகளை எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அதனால தான் அல்லாஹ் தயம்மும் என்ற ஒரு சலுகையையும் அல்லாஹ் நமக்கு வைத்துள்ளார். அப்போ அன்பாந்தவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த வீடியோவின் வழியாக நாம என்ன செஞ்சிட்டோம்? தயம்முடைய சிறப்புகளையும் நாம் பார்த்தோம். தயம்மும் என்றால் அகராதியில் என்ன, ஷரீஅத்தில் என்ன, அல்லாஹ் தஆலா அதற்கு என்ன ஒரு ஆதாரத்தை குர்ஆனிலே கூறுகின்றான் என்பதை சுருக்கமாக நாம் பார்த்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வீடியோவில் கண்டினியூவாக தொடர்படியாக இந்த தயம்முடைய சட்டத்திட்டங்களை நாம் ஆரம்பிப்போம். தயம்மும் சரியாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மொத்தமாக 8 நிபந்தனைகள் சொல்கிறார்கள். இந்த 8 நிபந்தனைகள் இருந்தால் ஒரு மனிதனுக்கு தயம்மும் என்பது சிஹத்தாகும், சரியாகும். இந்த 8 நிபந்தனைகளும் கண்டிப்பாக நாம தெரிந்து கொள்ளணும், நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக அவசியமாக நம்ம இதை மறக்கவே கூடாது. அப்போ அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம என்ன செய்யலாம்? அது 8 நிபந்தனைகள் கொஞ்சம் பெரிதாக போகும். இன்ஷா அல்லாஹ் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கமாக தெளிவாக இன்ஷா அல்லாஹ் நாளையுடைய வீடியோவில் இருந்து நாம் ஆரம்பிக்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தயம்முடைய சிறப்புகளை விளங்கி அல்லாஹ் இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு கொடுத்த பெரிய ஒரு கிஃப்ட், பெரிய ஒரு அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுத்த இந்த தயம்மும் இருக்கு. அல்லாஹ்விற்கு நாம் அதிகமாக ஷுக்ர் செய்வோம், நன்றியை செலுத்துவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உம்மத்தை முஹம்மதியாவில் அல்லாஹ் நம்மளை எப்படி பிறக்க செய்துள்ளானோ நாளை மறுமையிலும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இந்த உம்மத்தை முஹம்மதியாவோடு அனைவரும் ஒன்றாக நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய நல் வாய்ப்பை, நல் உம்மத்தாக, ஹைரான உம்மத்தாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.